ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே நம்மக்கிட்ட இன்டர்நெட் பத்தலை அப்படிங்கிற பட்சத்துலையோ, இல்லை நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை நம்ம ஆஃபீஸ்லேயோ, ஈவன் நம்ம கண்ட்ரியில் இருக்க பப்ளிக் பிளேஸ்லேயோ நம்மளால் இன்டர்நெட்டை ஷேர் பண்ண முடியும். அதுக்கு ப்ளூடூத், ஒய்ஃபை, ஹாட்ஸ்பாட் அப்படின்னு நிறைய டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால இன்டர்நெட்டை ஷேர் பண்ண முடியும். ஆனால் ஆர்ஃபானெட்லேருந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அந்த இன்டர்நெட்டை வேர்ல்டு முழுக்க இருக்க கண்டங்களையும் நாடுகளையும் எப்படி இணைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றின எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரைக்கும் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லா பேஸ்டு இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸும் நம்ம சேட்டிலைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. கிட்டத்தட்ட 99% ஆஃப் இன்டர்நெட் டிராஃபிக் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அண்டர் வாட்டர் கேபிள்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் கண்டங்களையும் இந்த அண்டர் வாட்டர் இன்டர்நெட் கேபிள்ஸை யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை சப்மரீன் இன்டர்நெட் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சப்மரீன் கேபிள்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. 1850 கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அண்டர் வாட்டர் கேபிள்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. சைரஸ் ஃபீல்டு அப்படிங்கிறவர் தான் இந்த கேபிளை கண்டுபிடிச்ச இன்வென்டர். ஆனால் இப்போ இருக்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு மெக்கானிக்கல் சிஸ்டம் இல்லாததுனால அந்த கேபிள்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுலையும் பர்டிகுலர் கிலோமீட்டருக்கு மேலே அதை கொண்டு போகிறதுலையும் ஏகப்பட்ட ரிஸ்க்கு அண்டு லேக் ஆஃப் மேன் பவர் அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய ஃபெயிலியர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. பட் அப்படி இருந்தும் அவர் விடலை. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ரெக்டிஃபை பண்ணி இந்த கேபிள்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்ததுனால தான் இப்போ நம்மளால் வேர்ல்டு முழுக்க ஸ்கைப்பில் பேச முடியுது, எங்கே இருந்தனாலும் வீடியோ கால் பண்ண முடியுது, எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் நினச்ச பக்கம் நம்மளால் ஃபோன் பண்ணி பேச முடியுது. ஆரம்பத்தில் இந்த கேபிள்ஸ் ரொம்ப கெப்பாசிட்டி கம்மியாகவே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 டஜன் ஃபோன் கால்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு கூட இந்த கேபிள்ஸ்னால முடியல. ஸோ அப்படி இருந்த டைமில் ஒயர்டு டெலிஃபோன்ஸ்லாம் நம்ம கால் பண்ணும்போது வெயிட் இன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதுக்கு காரணம் இதுதான். அந்த ஒயர்ஸ்னால, அந்த கேபிள்ஸ்னால பர்டிகுலர் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ண முடியல. ஆனால் 1980களில் ஃபைபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை இந்த சப்மரீன் கேபிள்ஸில் யூஸ் பண்ணாங்க. அது ஏன்ஷியன்ட் ஒன்னோட ரொம்பவே எஃபிஷியன்ட் அண்டு காஸ்ட் மினிமம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோன் கால்ஸையும் அதாவது 1000 ஆஃப் ஃபோன் கால்ஸையும் இதனால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. 1956 மோர்ஸ் கோட் அப்படிங்கிற சீக்ரெட் கோட்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஃபோன் கால்ஸையும் இதனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் முடிஞ்சுது. ஸோ அதனால தான் இன்டர்நெட் இந்த கேபிள்ஸை யூஸ் பண்ணி வேர்ல்டு முழுக்க இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேபிள்ஸை 8000 அடி ஆழத்துக்கு கீழே கூட நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அந்த ஆழத்தில் கூட இதனால் அந்த அழுத்தத்திலையும் ஆழத்திலையும் கூட இதனால் ஈஸியாக நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை டேட்டா பேக்ஸாக இதனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மைல்கள் வரைக்கும் இந்த கேபிள்ஸை இன்னமும் நம்ம அண்டர் வாட்டர் சீல இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 440 கேபிள்ஸ் இன்னும் ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சப்மரீன் கேபிள்ஸோட இன்ஸ்டலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கேபிள்ஸை எந்த டைரெக்ஷனில் எந்த பாயிண்ட் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய ஷிப்பில் இந்த கேபிள்ஸை ரோல்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் ஓஷனுக்கு அடியில் அட்வான்ஸ்டு மிஷின்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒயர்ஸை ஃபெச் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் கரையோரமே இந்த ஒயர்ஸை ஃபெச் பண்ணுறாங்க. முடியாத இடங்களில் கடலோட ஆழத்தடியில் தான் இது கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால மிஷினரிஸை யூஸ் பண்ணியும் இது இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த சப்மரீன் கேபிள்ஸை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, என்ன வெதராக இருந்தாலும் சரி அண்ட் கடலோட மாற்றங்களுக்கும் பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கேபிள்ஸ் எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு இதை வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் அப்பப்போ கண்காணிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் வாட்ச் டவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பர்டிகுலர் வாட்ச் பாயிண்டில் ஒரு ஷிப்பை நிறுத்தி அவங்க எனி டைம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சப்மரீன் கேபிள்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற பிளேஸை பொறுத்து இந்த கேபிள்ஸோட திக்னஸ் மாறும். கரையில் போகிற கேபிள்ஸுக்கும் கடலோட ஆழத்துக்கடியில் கொண்டு போகிற கேபிள்ஸுக்கும் இடையில திக் அண்ட் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். பட் அதில் யூஸ் பண்ணுற லேயர்ஸ் மெக்கானிசம் எல்லாம் சேம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேபிள்ஸ் டேமேஜ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ ஷிப்னால் ஆங்கர் விளறதுனால அண்ட் தென் ஷார்க்னால், கடலோட பருவநிலை மாற்றங்கள்னால, வல்கனோஸ்னால, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த கேபிள்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜை சரி செய்கிற பாசிபிள் பிளேஸில் மட்டும் இந்த கேபிளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எட்ஜ் டு எட்ஜ் ஷிப்புக்கு இழுத்து அதை கனெக்ட் பண்ணி
திரும்ப ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க. பட் இம்பாசிபிள் டு ரெக்கவர் அப்படிங்கிற டைம்லலாம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேபிள்ஸ் வந்துட்டு வேஸ்ட்டு தான். ஒரு கேபிள் டேமேஜ் ஆனாலும் அதோட ஒர்க்கையும் ஃபங்க்ஷனாலிட்டியும் இன்னொரு கேபிள் தானாக எடுத்து செய்யும். ஸோ அப்படி தான் இந்த கேபிள்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு முழுக்க வந்துட்டு ஆயிரக்கணக்கான மீட்டர்களில் இந்த கேபிள்ஸை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க தண்ணிக்கு அடியிலேயே. அப்படிங்கிறது உண்மையிலேயே சர்ப்ரைசிங்கான ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்டார்டிகாவை தவிர வேர்ல்டில் இருக்க எல்லா நாடுகளையும் கண்டங்களையும் இந்த கேபிள்ஸ் மூலமாக தான் வந்துட்டு இன்டர்நெட் இப்போ இது வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சப்மரின் கேபிள்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், இதோட செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ், அப்புறம் ஃபேஸ்புக், கூகுள் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கேபிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கிறத பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கெயின் நாலேஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.